Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Peadiasure ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது என்ன மாதிரி எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், என்னெல்லாம் டைம்ல கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்குறீங்கன்னாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல தான் வருது. ரீஃபில் பேக்கும் இருக்கு, எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாட்டில் பேக்கேஜிங்லயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டைப்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு மெயினா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்கலாம் என்னெல்லாம் உங்களுக்கு சைல்டு growth அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க Peadiasure. அதுக்கப்புறம் இதுல வந்து 37 நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை புரோட்டீன் இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து 3 ஃபங்க்ஷன்ல இது வந்து செயல்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஹைட் அண்ட் வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி 3 விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா 2+ கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. 2 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு தான் இதை நமக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் ஃபிளேவர்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நெட் வெயிட் பாத்தீங்கன்னா 400 கிராம்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் அது என்னெல்லாம் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி சார்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க கிட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 to 3 வேளை தான் கொடுக்கணும், 3 டைம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இதுல நமக்கு டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஹோல் தண்ணி இல்லைன்னா மில்க், கவு மில்க்ல 150 ml மில்க்குக்கு நீங்க வந்து 2 ஸ்கூப் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 18.2 கிராம்ஸ் எடுக்கணும்ட்டு கிளியராவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 டேஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தா 190 mlக்கு 5 ஸ்கூப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி 2 to 3 per டேஸ் கொடுக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு காலையில மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா கொடுங்க. அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதை வந்து இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க உடனே பிள்ளைங்களுக்கு மிக்ஸ் பண்ண உடனே கொடுக்கணும். அதாவது நம்ம இப்ப காலைல மிக்ஸ் பண்ணிட்டு சாயந்தரம் கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க இப்ப மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ½ an hour குள்ளாடி அதை வந்து காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் எப்பவுமே ஹெல்தியானது. அதே மாதிரி இதுதான் உங்க ஃபுட் எல்லாமே இல்ல, இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி மாதிரி தான். உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளிமெண்டரியாட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இதுல வந்து வேற எதுவுமே இதுல வந்து 3 ஃபிளேவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசர் பாதாம், அதுக்கப்புறம் வெண்ணிலா, அப்புறம் குக்கீஸ் சாக்லேட்ஸ் அந்த ஃபிளேவர்ல இருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது 2+ இயர்க்கு மேல இருந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்க சைஸ்க்கு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் தேவையோ அந்தந்த சைஸுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க இது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இது ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நான் இது வந்து ஆல்ரெடி நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். இத மாதிரி ஒரு சீல்ல தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன் நானு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் வர கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூப்ல தான் நமக்கு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு இது மில்க்ல எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ 1 cup ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த 1 cup மில்க்ல வந்து நம்ம இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ட்டு காமிச்சு தரேன். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து மில்க் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம நார்மலா பால்லாம் காய்ச்சுவோம்ல அந்த மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்கூப் போல போடுறேன். என் பையனுக்கு நான் 2 ஸ்கூப் தான் பச்சி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 2 ஸ்கூப் போடுறேன். இதுல
இதுல வந்து உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா இப்படியே கூட நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன், சுகர் சேர்க்காம தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் நமக்கு இங்க வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ நமக்கு இதை வந்து அதுல சூடாவே இருக்கும்போது தான் ஊற்றணும், இல்லைன்னா நமக்கு அது கட்டி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவருக்கு நீங்க வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். இவ்வளோ